Hi guys, this is Shriyapan, CSAT faculty. If in a certain code ABCD is written as 24, so ABCD க்கு 24 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. EFGH is written as 1680. ஸோ இதுக்கு வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ IJKL என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ எனக்கு இது எப்படின்னு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அப்படி கிடையாது. ஸோ ஜென்ரலி நம்ம ஆப்ஸ் படிக்கும்போது 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ 4 ஃபேக்டோரியல் 24 அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலி படிச்சிருப்போம். 5 ஃபேக்டோரியல் 120, 6 ஃபேக்டோரியல் 720. இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த 24 பார்த்த உடனே இட் இஸ் நத்திங் பட் 4 ஃபேக்டோரியல்ங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ ABCD இஸ் நத்திங் பட் 1 into 2 into 3 into 4 equal to 24. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். தென் EFGH 5 6 7 8 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1680. அப்போ கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ IJKL என்னது 9 10 11 12 இதை பெருக்குனா வர்றதா எனக்கு ஆன்சர். இப்போ இதை பெருக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எஸ் கரெக்ட். ஸோ 0 இதில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு 0 வந்திருக்கும். எல்லா ஆன்சர்லேயும் 0 இருக்குது. இப்போ நம்ம யூனிட் பிளேஸ் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். 9 into 1 9, அகைன் 9 into 2 18. அப்போ 8 அப்படிங்கிறது உங்களுக்கு யூனிட் பிளேஸாக வரும். ஆன்சரில் 0க்கு அடுத்து 8 இருக்குது. இதில் இருக்குது ஒரே ஒரு ஆன்சரில் மட்டும்தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் இதை சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.